ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, காய்கறிகளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜ் சாலட் தான் பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, டயட் மெயின்டைன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த சாலடை சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சாலடுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட காய், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறேன், 1 கப் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 கப் கேரட் சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயத்தில் அரை வெங்காயம் எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாப்பிட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். 1 கப் ஸ்வீட் கார்ன், இதை வேக வச்சும் வேக வைக்காமலையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முழு பச்சை பயிறு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு, உங்களுக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 கல் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 2 கப்பு சேர்த்துக்கோங்க. டயட்டுனாலும் நம்ம நாக்குக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் 1 பிழிஞ்சுக்கோங்க, பெருசாக இருந்தால் அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க போதும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்க்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் மூக்கடலை, வெள்ளைப்பட்டாணி, சோயா, வேர்க்கடலை உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ டேஸ்ட்டை பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த புளிப்பு, காரம், உப்பு அந்த காய்கறியோடு நல்லா சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு வெஜ் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.